வணக்கம். என் பேர் நடராஜன். ஏன்னா நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி எங்கேயாவது என்னை பார்த்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொங்குபேட்டு திருப்பூரில். ரொம்ப காலமாகவே நம்ம சினிமாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய தேடலில் ஒரு சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு காரணமும் நடிக்கிறதுக்காகத்தான். அந்த தேடலில் ஒரு சின்ன வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட திறமையை காப்பாற்றிக்கிறதுக்கு, வெளிக்காட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல் ஸ்டெப் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுதான் இந்த மாயாஜால் படம். இப்போ இந்த சான்ஸ் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இந்த பிஎஸ்க்கு வந்திருக்கோம். அப்போ வரும்போது என்னை கூப்பிட்டு வந்தது செல்வானா. அவர் என்னை கூப்பிட்டு வந்ததுனால தான் எனக்கு இங்கே ஒரு இன்ட்ரோ கிடச்சிது. இங்கே இன்ட்ரோ கிடச்சதுனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. முன்னாடி இதில் நான் நடிக்கிறேன் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன். நம்ம டேரக்டர் பூபாலன் இருக்கார் இல்லையா, பூபால் வர்மா, அவருக்கு தான் ஏதோ இந்த கேரக்டரை நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண போய் என்னை இதில் நடிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நடிச்சிருக்கேன்னா என்னங்கிறதுல எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவர் தான் சொல்லணும். நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இந்த கேரக்டர் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க டேரக்டர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நான் அதில் ரொம்பவே ஹாப்பி. நம்ம பிஎஸ் கிராண்ட் ப்ரொடக்ஷன் பரமேஸ்வரனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நீ வேலை ரெண்டாவது பாரு, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த விதத்தில் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க பிஎஸ் கிராண்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே. ஏன்னா முழு நேரமும் தாவுறது, பறக்கிறது, ஓடுறது, எல்லாமே குதிக்கிறது, நீந்துறதுன்னு எல்லா வகையான உயிரினமும் நம்ம இலையில் இருக்கும். நம்ம சாப்பிட்டு தெம்பாக போய் வேலை பார்த்தோம்னா மட்டும் போதும். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. யாருக்கும் எந்த குறையுமே வைக்காமல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. நான் புதுசாக இவ்வளோ 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் இது எனக்கு ரொம்பவே திருப்தியான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்துச்சு. பரமேஸ்வரனை எப்போவுமே ரொம்ப எல்லாரையுமே கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இதில் எனக்கு ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டில் நடந்த ஃபன்னி மூமெண்ட்டு சொல்லணுன்னா, எனக்கு நானே வச்சுக்கிட்டது தான். என்னென்னா, டேரக்டர் கேட்டார், நீங்கள் சிகரெட் அடித்தா ஓகே வேணாம் படத்தில் அப்படின்னு கேட்டார். நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், படத்துக்கு தானே ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி ஒரு சீனில் ஒரு சிகரெட் பாக்கெட்டே அடிக்க வச்சு என்னை உட்கார வச்சுருந்தார். ஃபுல்லாக இருமல், கூட இருக்கவங்கெல்லாம் சிரிப்பு, ஜாலி தான் அந்த சீனு. நம்ம டேரக்டர் பூபால் வர்மா பிரதர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு விஷயம். என்னென்னா, நம்மளை தப்பு பண்ணால் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டார். சூப்பராக இருந்துச்சுன்னா ஆனால் இன்னொரு டேக் போயிடலாமா அப்படின்றவார். அந்த மாதிரியான ஒரு டேரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஹெசிடேஷனுமே பட வேண்டாம். தப்பாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். நம்ம ஜாலியாக போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் போதும், ஜாலியாக நடிச்சுட்டு வந்தால் போதும். அந்த மாதிரி எல்லாமே நீட்டாக சொல்லி தருவார். ஒரு விஷயமும் நீங்கள் இதிலேருந்து இந்த அளவுக்குள்ளே பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்து தெளிவாக வேலை வாங்கக்கூடிய ஒரு அருமையான டேரக்டரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து படத்துலையும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த படத்தில் பிடிச்ச மெமரபிள் மூமெண்ட்டுனா நிறையா இருக்குது. ஏன்னா நான் நடித்த ஒரு எல்லா சீன்லேயுமே எனக்கு என்ன வருங்கிறது எனக்கே தெரியாதப்ப அவர் இதை பண்ணுங்க நிறையா இதெல்லாம் நமக்கு வரும் போல் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் நிறையா சீன் எனக்கு பிடிச்ச சீன் இருக்குது. முக்கியமாக நான் ஒரு பெரிய ரவுடின்னு என்னையே நம்ப வச்சுட்டாரு ஒரு சீன்லலாம். ஸோ அதனால் எனக்கு என்னோடய இன்ட்ரோ சீன் எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும். டேரக்டருக்கு அடுத்து இன்னும் சிலர் இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்பவே க்ளோஸ்டு ஹார்ட் நம்ம பிரவீன் ஜெயபாலன் பிரதர் தான். அவர் தான் டிஓபி பண்ணியிருக்காரு, கேமரா எல்லாமே பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக நம்மளே இவ்வளோ அழகாக இருக்கமான்னு நமக்கு காட்டுவார். சில விஷயங்களை நம்மளால நம்பவே முடியாமல் இருக்கும். இது நம்ம தானா இந்த ஃப்ரேமில் இருக்கிறது, இல்லை நமக்கு பதிலாக வேறு யாரையோ மேக்கப் போட்டு நடிக்க வச்சிட்டாங்களா நம்மள மாதிரி அழகான ஒரு ஆள், அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டெக்னீஷியன், நல்ல கை தேர்ந்த கலைஞர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியன் தான்
நம்ம பிரவீன் ஜெயபாலன் பிரதர். அப்புறம் மியூசிக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிஸ்டர் பிளாக் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு சீனுக்கும் உண்டான மியூசிக்கை அழகாக தெளிவாக எலவேட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. எனக்கு என்னோடய சீனை பார்க்குறதுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற சீனில் நான் இன்னும் பார்க்கல, என்னோடய சீன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே எனக்கு ஹார்ட்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான டெக்னீஷியனோட மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்குது. மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தில் வந்து கதை தெரியாது. வாங்க நடிச்சிருவோன்னு கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். வந்தால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரியும் இல்லை, ஒரு ஹீரோ மாதிரியும் இல்லை, நீங்கள் ஒரு டைப்புன்னு சொன்னோன்னா ஓகே நம்ம நடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க போல், நமக்கு நடிக்க வராது. அதுவே ஒரு எம்பாரசிங். ஓகே அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சரி இதே இதில் தான் போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த ஒரு வில்லன் மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லவ் சீன் எடுத்தாங்க. அது டோட்டல் எம்பாரசிங், சுத்தமாக வரவே இல்லை நமக்கு. இதெல்லாமே எம்பாரசிங் தான். மாயாஜால் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து எதுக்கு பார்க்கணுன்னா, நான் நடித்ததுக்காக பார்க்கணுன்னு நான் சொல்லலை. இந்த படம் உண்மையாகவே வந்து சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு பிளாட்டோடு இந்த படம் 7 எபிசோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே இந்த படத்துக்காக ராப்பகலாக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படமாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மாயாஜால் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து உங்களோட படமாக நினச்சி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான இந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறை குறைகளை எங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த படத்தில் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுறோம். முக்கியமாக நம்ம PS கிராண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து 6 லாங்குவேஜ்லேயும் படம் தயாராக இருக்காங்க. அதாவது என்னென்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு ஒரு 6 லாங்குவேஜ்லேயும் இவங்க வந்து படம் தயாராக இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அதர் லாங்குவேஜில் இருக்கவங்க இருந்தீங்க, படம் தயாரிக்கணும், படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தீங்கன்னா தாராளமாக PS கிராண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணுங்கள். அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அவங்க ஒரு பெரிய உதவியாக இருப்பாங்க கண்டிப்பாக.